அந்த மாதிரி எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. ஒரே குடும்பத்தில் 4 பேர் இறந்து போயிட்டாங்க. இனி எங்களுக்கு அவங்க வருவாங்களா திருப்பி? அது வேலை பார்த்து அந்த பிள்ளை அந்த பையனில் சாப்பாடு வைக்க அவன் வேலைக்கு போக வீட்டுக்காரர் கூலி வேலைக்கு போவார். அவ்வளோதான். இப்போ அவங்களே இல்லை. நாங்கள் தான் கஷ்டப்படணும். ஏன்னா நாங்கள் தொழிலாளி. நாங்கள் பிறந்துட்ட வறுமைக்கு நாங்கள் வேலை பார்த்தா தான் கூலிங்கிற மாதிரி நாங்கள் பிறந்தோம். வேலை அப்போவே திருப்பி இருந்துச்சு. அவன் பாட்டி தான் வேலை பார்த்துச்சு. இப்போ அவரும் போயிடுச்சு. இப்போ கஞ்சிக்கு இல்லாமல் அவர் அனாதையாக இருக்காரு. அந்த மாதிரி எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. ஒரே குடும்பத்தில் 4 பேர் இறந்து போயிட்டாங்க. இனி எங்களுக்கு அவங்க வருவாங்களா திருப்பி? அம்மா, அம்மாயி, மாமா, இது அக்கா, 4 பேர் ஒரே குடும்பத்தில் 10-15 வருஷம் வேலை பார்க்குறாங்க. எப்படி பார்த்தவங்க தான் எல்லாமே. இதே தொழில் தான் அவங்களுக்கு. இந்த வேலைக்கு தான் போவாங்க, வேற வேலை தெரியாது அவங்களுக்கு. அது என்னன்னு தெரியல. நம்ம நேரம் இல்லையே, நேரம் இல்லாமல் தெரியாது, சொல்ல முடியாது. அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இது வரைக்கும் அதிகாரிகள் எதுவும் தகவல் சொல்லியிருக்காங்களா? அதிகாரிகள் எதுவும் தகவல் சொல்லலை. சொல்கிறாங்க, சொல்லலை. இன்னும் கொடுக்கவும் இல்லை, பார்க்கவும் விடலை. எங்களுக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான். எங்கள் அப்பா கூட அவ்வளோ வரல. எல்லாமே எங்கள் அம்மா தான் பார்க்கணும். நீ எங்கள் அம்மா இல்லாமல் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் தெரியலை. ஒரே குடும்பத்தில் 4 பேர் இறந்துருக்காங்க. ஆமாம். குடும்பத்தில் என்ன மாதிரி நிலைமை இருக்குது? நிலைமை சூழ்நிலை, கஷ்ட சூழ்நிலை தான் எல்லாமே. இன்னைக்கு போனவங்க திரும்பி வர முடியாது. நாங்கள் அவங்க எல்லாமே இருக்க முடியாது. ஆமாம். நீங்கள் அப்பாவுக்கு யாரும் அவங்க மாதிரி பார்க்கவும் முடியாது. நேற்று நேரம்லாம் பேசிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு நேரம் இல்லை. இந்த அக்கா தான் மெயின். எங்கள் அக்கா தான் மெயின் வீட்டுக்கு. அது வேலை பார்த்து அந்த பிள்ளை அந்த பையனில் சாப்பாடு வைக்க அவன் வேலைக்கு போக வீட்டுக்காரர் கூலி வேலைக்கு போவார். அவ்வளோதான். இப்போ அவங்களே இல்லை. என்ன அவங்க பயிராசில் தான் எங்கள் கான்ட்ராக்ட் வேலை இருக்கே போய்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி நாங்கள் வேறு இடத்துல வீட்டில் தனியாக இருக்கோம், அவங்க இருக்காங்க. வந்த பிறகு எங்களுக்கே தெரியும். எங்கள் அக்கா அது வரையும் தெரியாது. உள்ளே போய் பார்த்த பிறகு எங்கள் அக்கான்னு எனக்கே தெரியும். அதிகாரி என்ன சொன்னாலும் அதிகாரிட்டு தான் கேட்கணும். யாருக்கு பதில் சொல்கிற மாதிரி பேசுகிறாங்க, யாரும் பேசுகிற மாதிரி தெரியல. அரசு பார்த்து எது எப்படி எது செய்யணுமா செய்யணும். அவ்வளோ நம்ம சொல்கிற பேர் அரசு செய்ய போகிறாங்களா செய்ய மாட்டாங்க. எல்லாருக்குமே பட்டாசு தொழில் தான். வேறு எந்த ஒரு இதுவுமே கட்டட வேலை மிஞ்சி போனால் கட்டட வேலை, பட்டாசு தொழில் தான். வேறு எந்த தொழிலுமே யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஏன்னா படிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. கவர்மெண்ட் வேலையோ இந்த மாதிரி எந்த வேலைகளும் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்ச அளவு பட்டாசு வேலையும் கட்டட வேலைகள் மட்டும்தான். டிப்டைஸ் அவ்வளோதான் தெரியும். அதனால் அவங்க பூராமே பட்டாசு தொழில் நம்பி தான் இருக்குவாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. கவர்மெண்ட்டு தான் இது என்ன சொல்கிறது, நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. குடும்பத்துக்கான இழப்பு எங்களுக்கு தாங்க இழப்போம். கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு இழப்புமே கிடையாது. அவங்க அவங்களுடைய அதிகாரத்துலேயும் அவங்க ஒரு அரசாணை இதுலேயும் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க. நாங்கள் தான் கஷ்டப்படணும். ஏன்னா நாங்கள் தொழிலாளி. நாங்கள் பிறந்துட்ட வறுமைக்கு நாங்கள் வேலை பார்த்தா தான் கூலிங்கிற மாதிரி நாங்கள் பிறந்துட்டோம். அப்படிங்கும்போது அவங்ககிட்ட நம்ம போய் எங்களுக்கு இது செய்ய அப்படி செய்யணும்னு கேட்கவும் முடியாது. கேட்கக்கூடிய நிலைமை. இப்போ நாங்கள் போய் ஒரு எம்எல்ஏவே பார்க்குறோம் அப்படின்னா எங்களை உள்ளே விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஒரு சாதாரண இந்த ஊர் தாலுகா ஆஃபீஸ் தாசில்தாரையும் உள்ளே போய் நேரடியாக பார்க்க முடியாது. ஏதாவது ஃபுல்வினை பாரு, அவரை பாரு, இவரை பாரு, அங்கே ஒரு 50 கொடு, இங்கே ஒரு 50 கொடு அப்படின்னு தான் பிடுங்குவாங்க. அப்படிங்கும்போது எம்எல்ஏவோ ஒரு முதலமைச்சரையோ நாங்கள் போய் பார்க்க முடியாது. எங்களுடைய இதுக்கு நாங்கள் தான் எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் தான் பார்த்துக்கணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு அவங்க அதாவது இதுதான் வேலை, இதுதான் எங்களுக்கு வருமானம். எங்களுடைய இதுக்கு நாங்கள் எங்கள் சக்திக்கு இந்த இதுதான் வேலை தான் செய்ய முடியும். கவர்மெண்ட் வேலையோ எங்களுக்காக கவர்மெண்ட் இதை இன்னும் பண்ண முடியாது. பொம்பளை பேச்சு மாதிரி 2 மகன் 1 4 பேர். உங்களுக்கு எப்போ தகவல் சொன்னாங்க? தகவல் எத்தனை மணிக்கு? உனக்கு தகவல் எப்போ கிடைச்சது? 3 மணி 3 மணிக்கு தகவல் கிடைச்சி. அப்போ ஓடிடலாம்.
1 மணிக்கு தகவல் கிடைச்சி. வேலை எனக்கு அப்போவே திரும்பி இருந்துச்சு. பாடுபட்டு பிள்ளைகளை உழைச்சேன். இவர் அனாதையாக இருக்கார். 3 பிள்ளையும் 3 ஆம்பளை பையன் இறந்து போயிட்டாங்க. இவர் மனைவி இவர் தான் காப்பாற்றி இருந்தாங்க. இவர் வேலைக்கு போக மாட்டார். என் தாத்தா அவன் பாட்டி தான் வேலை பார்த்து செய்யும். இப்போ அவரும் போயிடுச்சு. இப்போ கஞ்சிக்கு இல்லாமல் அவர் அனாதையாக இருக்கார். மகனும் போயிடுச்சு. பேத்தி விடுவார், பேத்தியும் போயிட்டாங்க. இப்போ அனாதையாரு. தமிழக அரசு இவர் பார்த்து எதுவும் உதவி பண்ணணும். அதைத்தான் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். பையன் உடம்பு இதே பேராசில் உடம்பு சரியாமல் மருந்து செலுத்து மருந்து உடம்பு சரியில்லாமல் டீப்பு நோய் இந்த மாதிரி வந்து தான் இறந்தாங்க. பேராஸ் தொழில் தவிர எங்களுக்கு எந்த தொழிலும் தெரியாது. பேராஸ் தொழில் தான் எங்களுக்கு, வேற எந்த தொழிலும் எங்களுக்கு தெரியாது. ஆமாம், குடும்பமே ஆயிடுச்சு. இவர் தாத்தா மட்டும் அவர் மட்டும் ஒரு ஆளாக இருக்கார்.